தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக துறைமுக தொகுதியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக என்னை அறிவித்திருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியிலே இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து கொண்டிருக்கின்ற கழக பொதுச் செயலாளரும் புரட்சி தலைவருமான அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயம் இந்த தேர்தலிலே வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதனுடைய தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற கழக பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு சிறப்பான நல்லாட்சியை தமிழக மக்களுக்கு வாரி வழங்குவார்கள். துறைமுக தொகுதியில துறைமுக தொகுதியில பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியின் மீது கடுமையான அதிருப்தி இருக்கு. அதுவும் நீங்க குறிப்பா சொல்லணும்னு சொன்னீங்கன்னா வாரிசு அரசியலுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி மக்கள் இந்த தேர்தலில் தயாராக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கொலை, கொள்ளை, ஊழல், அத்துமீறல், ஆக்கிரமிப்பு, நில அபகரிப்பு இவையெல்லாம் தாண்டி பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத ஒரு சூழல் தமிழகத்திலே ஒரு அசாதாரண சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருப்பது கஞ்சா போன்ற போதைப் பொருளுடைய தாராள நடமாட்டம்தான். இதனுடைய தொடர்ச்சி தான் சட்டம் ஒழுங்கு இன்று சீரழிந்து இருக்கின்றது. இவையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்க விரும்புகின்றார்கள். நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை மாபெரும் வெற்றியை தமிழகம் முழுவதும் பெறும். துறைமுகத்திலும் நிச்சயம் வெற்றி பெறும். இன்னைக்கு விஜய் கூட வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் போட்டியா, ஒன்னு திமுக ஒன்னு டிவிகே. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்து அவர் சொல்றார். ஆனா நாட்டு மக்களுக்கு என்ன நடப்புன்றது தெரியும். ஒரு பிரதான எதிர்கட்சியாக இன்று இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் எப்போதுமே குறைந்து மதிப்பீடு செய்கின்றவர். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அவருடைய கட்சி பலமா இருக்குது, ஆட்கள் போதிய ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா முந்தா நாள் சேர்ந்த ஒரு காங்கிரஸ்ல இருந்து சேர்ந்த செல்வத்தை கொண்டு போய் சேப்பாக்கத்துல நிக்க வைக்கிறாருன்னா அவருடைய பலம் என்ன என்பது இதுல இருந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். அவர் சேர்ந்து ஒரு 4 நாள் தான் ஆகுது. அப்ப அங்க வேட்பாளர் இல்ல, போதிய வேட்பாளர் இல்லாத சூழல். அவரே பாத்தீங்கன்னா 2 தொகுதியில நிக்கிறாரு. அந்த நம்பிக்கையே இன்னும் அவருக்கு வரல. இப்படி இருக்கின்ற பொழுது அவர் தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கொள்வது. அதாவது ஒரு படத்துல வடிவேல் சுனாபானான்னு சொல்லி பேசிட்டு போயிட்டே இருப்பான் பாருங்க. சுனாபானா உற்றாதவன் தைரியத்தை நான் அப்படிதான் அவரை பாக்குறேன். அமைச்சர் சேகர்பாபு நீங்க களம் காமிச்சீங்க. இப்ப உங்களோட வெற்றி வாய்ப்பு அதிகமாக எப்படி இருந்தது? அவருக்கு உங்களுக்கு 10 வருடம் முன்னாடி நீங்க எதுக்கு போட்டிட்டீங்க? இல்ல ஒருத்தர் அவர் கேள்வி பதில் சொல்லிடுங்க. சொல்லுங்க சார். சேகர்பாபு நீங்க இப்போ களத்தை நேரடியா மோதுறீங்க. உங்களுக்கு அவங்களுக்கும் எப்படி இருக்கலாம்? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தராசு வச்சு நீங்க தூக்கி பாருங்க. ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக. ரெண்டுமே பலம் வாய்ந்த கட்சி தான். குறைத்து யாரையும் மதிப்பிட முடியாது.
அதே மாதிரி வேட்பாளரையும் நீங்க எடுத்து பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம் படிச்சிருக்கேன். என் பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் மேனுடைய பாடி லாங்குவேஜ் தான். அசாதாரணமாவோ மிரட்டல் தோரணையோட நான் வாழ்றவன் கிடையாது. அதனால மக்கள் அதெல்லாம் உத்து பார்ப்பாங்கல்ல. என்னதான் வசதி வாய்ப்புகள் அமைச்சர் என்ற காரணத்தால் வந்தாலும் அந்த ஆதி குணம் இன்னும் மாறாம தானே இருக்குது. இப்போ ஓட்டு கேட்கும் போது இப்போ துறைமுக தொகுதியில அவருக்கு வாக்குறுதி கொடுத்து எது நிறைவேற்றவில்லை அதை சொல்லி நீங்க ஓட்டு கேட்க என்னென்ன முறைகள் இருக்கு துறைமுக தொகுதியில? அதாவது நீங்க வேட்பாளருக்கு உள்ள போட்டி அல்ல. இந்த எம்எல்ஏ என்பது தமிழகத்தை யார் ஆளப் போகின்றார்கள் என்று முடிவு செய்வது. இதனால இது ஏதோ ஒரு சேகர் பாபுக்கோ ராயபுரம் மனோக்கோ உள்ள போட்டின்னு பாக்குறதே தப்பு. இது பாத்தீங்கன்னா தமிழகத்தை யார் ஆளப் போகிறார்கள் என்பதை முடிவு செய்கின்ற தேர்தல். இதுல வெற்றி பெறுவர்கள் தான் நாட்டை யார் ஆளப் போகிறார்கள் என்பதை நிர்ணயிக்க போகின்றார்கள். அதனால மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இது நீங்க கேட்கிற கேள்வி பாத்தீங்கன்னா சேகர் பாபு வெர்சஸ் மனோ இல்ல, ஸ்டாலின் வெர்சஸ் அண்ணன் எடப்பாடியார். இதுதான் தமிழகம் முழுவதும் போகும். மக்கள் இன்னைக்கு சிந்திக்கிற ஒரே எண்ணம், ஒரு திராணியற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தொடரணுமா, இல்ல ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தை ஆள வேண்டுமா? இதுதான் இன்னைக்கு நாங்க முன்னாடி வைக்கிற கோரிக்கை. நீங்க எம்எல்ஏ என்ன செய்யலாம்? முதல்ல சட்டம் ஒழுங்க சரி பண்ணுவோம். அடுத்தவன் நிலத்தை போய் ஆக்கிரமிக்க மாட்டோம். இதுவே மக்களுக்கு ஒரு நிம்மதி தானே. கொலை கொள்ளை தடுக்கப்பட்டாலே மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான தமிழகம். நீங்க பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா 5 ஆண்டுல 9,000 கொலைகள் நடந்ததா சொல்றாங்க. நடந்திருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. 9,000. அப்ப நீங்க சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 கொலைகள். ஆனா இதே சேகர் பாபு அண்ணன் எடப்பாடியார் அவர் பதில் சொல்ற போது ஆக்ரோஷமா சொல்றாரு, அங்கொன்றும் இங்கொன்றும். தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு 4 கொலை நடப்பதற்கு பேரு தான் அங்கொன்றும் இங்கொன்றுமா? எது ஒன்றும் குரலை உயர்த்தி பேசுவதால் உண்மையை மறைத்து விடலாம் என்று சொன்னால் அவர் நிச்சயம் ஏமாந்து போவார். அவருடைய இதுக்கெல்லாம், அராஜகத்திற்கெல்லாம் நிச்சயம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஆட்சி மாற்றம் வருகின்ற பொழுது நிச்சயம் நான் உறுதியோடு சொல்வேன், சேகர் பாபு சிறையிலே தான் வாழ்க்கையை கழிக்கப் போகிறார். ஏங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அருமையான வாக்குறுதிகளை தமிழகம் முழுவதுக்கும் பொருந்துற மாதிரி இவங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர் வழங்கியிருக்கிறாரு. ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய், அதுவும் இல்லாம மாசம் மாசம் குடும்ப தலைவிகளுக்கு 2,000 ரூபாய். பஸ்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் இலவசம். வேலைக்கு செல்லுகின்ற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி வாங்குவதற்கு 25,000 ரூபாய் மானியம் 5 லட்சம் பேருக்கு. வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காரு. இதுல விட பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ஒவ்வொரு பொங்கல் பண்டிகை அன்றும் தொகுப்போடு 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. தீபாவளி ஆண்டுதோறும் வருகின்ற தீபாவளிக்கு தரமான புடவைகள், தரமான வேஷ்டிகள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தரப்படும். அது மட்டும் இல்ல, நீங்க பாருங்க, குடும்ப அட்டை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்கும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ தோரம், 1 கிலோ பருப்பு பிளஸ் 1 லிட்டர் சமையல் எண்ணெய் விலை இல்லாம வழங்கப்படும். தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் அமலுக்கு சிறப்பாக வரப்போகின்றது. அதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா பட்டு புடவை, பட்டு வேஸ், மாணவர்களுக்கு லேப்டாப், அம்மா உணவகம்,
இவ்வளோ வச்சிருக்கிறோம் நாங்க. வேலை வாய்ப்பு என்ன இருக்குமா? ஏன்னா 10,000 அதாவது வேலைக்கு போக மாட்டாங்க, வேலைக்கு போறது மறந்துடுவாங்க. 10,000 அதாவது நீங்க இன்னும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அது உங்களுடைய முதல் கட்டமா தான் 10,000 மாசம் 10,000 கொடுக்கலையா. ஆட்சிக்கு வந்தவுடன் ஏற்கனவே நீங்க எல்லாம் வரி சுமையில தமிழக மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அவதிக்கு ஒரு நிவாரணம் தான், கருணை தொகையாக 10,000 ரூபாய். அது ஒரு தடவை தான் மாசம் கொடுக்கணும்னு சொல்லிங்களே. 10,000 ரூபாய் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் 2,000 ரூபாய். அதுவும் இல்லாம நீங்க பாருங்க, மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து, வங்கியில வாங்கிற கல்வி கடன் ரத்து செய்யப்படும். வேலை இல்லாதவர்கள் பதிவு செய்து வேலைக்காக காத்துன்றவர்களுக்கு பட்டதாரியாக இருந்தா மாசம் 2,000 ரூபாய், +2 வரைக்கும் படிச்சிருந்தா மாசம் 1,000 ரூபாய். இதெல்லாம் விட பாத்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சியான திட்டமாக பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் குடும்ப அட்டைதாரர். இவ்வளவு சொல்லியிருக்காரு. இதுக்கு மீறி நான் என்ன தனியா சொல்லணும்? உங்க தொகுதியில நீங்க நிக்கிறீங்க, முக்கியமான ஒரு கோரிக்கை மக்கள் வச்சிருப்பாங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்களும் நினைச்சு அடிப்படை வசதிகள் மக்கள் தங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். இப்போ பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லுவேன், பக்கத்து இடத்துல ஒருத்தன் ஆக்கிரமிச்சிருக்கிறான். 6 மாசமா தொண்டைக்கிலேயே நானும் கத்தி இருக்கிறேன், எல்லாருக்கும் புகார் கொடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கு அந்த போலீஸ். அப்புறம் இந்த போலீஸை பார்த்தா யாருக்கு பயம் வரும்? அதாவது இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா திராணியற்ற முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒரு அராஜக சமூக விரோதிகளுடைய கூடாரமாக தமிழகம் மாறி இருக்கின்றது. உதாரணம் தான் எடுத்துக்கணும். கடந்த ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலத்துல லேண்ட் கிராப்பிங் பண்ணவங்களுக்கு தனியார் துறையை வச்சு பண்ணிருந்தாங்க. திமுகவுக்கு தாங்க கொண்டு வந்தது. திமுக ஆட்சியில இருக்கிறப்போ அடுத்தவ நிலையத்தெல்லாம் கொள்ளை அடிச்சான்றதுக்காக தான் அந்த சட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்க. இப்ப மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறப்போ நான் உறுதியா சொல்றேன், சேகர் பாபு நிச்சயம் சிறை செல்வார். துறைமுகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 200 கோடி ரூபாய் சொத்து, 15 இடங்கள் போலி ஆவணத்தார் எனக்கு தெரியுது. இதுவும் இல்லாம இன்னும் எத்தனை இருக்குன்னு யாருக்கு தெரியல. இதெல்லாம் ஒவ்வொன்னா வெளில வரும். துறைமுக தொகுதியில உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை வச்சிருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு? ஐயா இப்ப உங்களை ஆதரிச்சு எப்ப சொல்லுவாங்க? அதாவது 7-8 சென்னைக்கு ஒதுக்கிறாங்க. 8-9 சென்னைக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதுல நம்மளுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எப்போ சொல்றாரோ அன்னைக்கு நாங்க இங்க வச்சோம். மக்கள் செல்வாக்கு பெறுவதற்காக ஏதாவது தனியா திட்டம் இருக்காங்க நம்ம சைடுல? வேட்பாளரா சொல்றீங்களா? வேட்பாளரா நான் சொல்றது என்னன்னா, தெருவோரம் வசிக்கின்றவர்களுக்கு எல்லோருக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்னதை போல எல்லோருக்கும் வீடு கட்டி நிச்சயம் தரப்படும். இன்னொன்று, போதைப் பொருளுடைய நடமாட்டம் முழுமையாக தடை செய்யப்படும். மக்களுடைய பாதுகாப்பு, இங்க இருக்கின்ற ஒரு மக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இதுவே போதுமானது தானங்க. என் இடம் விட்டு போறேன், நான் கொஞ்சம் தூரமா இருக்கிறேன்னு சொல்லி திரும்பி பார்த்தா என் இடத்த இன்னொருத்தர் இருக்கிறான், போலீஸ போய் கேட்டா அது என்னன்னு தெரியலங்க எங்களுக்கு. இப்படி போலீஸ் ஒருதலைபட்சமா செயல்படுறது காரணத்தினாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு போலீஸ் மீது உள்ள பயம் போயிடுச்சு. பயம் போறதுனாலதான் கிரைம் ரேட் அதிகமாகும், சட்டம் ஒழுங்கு சீரழியுது. அதுக்கு முக்கிய காரணம் போலீஸ் தான், காவல்துறை. காவல்துறை நடுநிலையாக இருந்து தங்களுடைய கடமையை செய்வார்களே ஆனால் தமிழகம் இந்த அளவிற்கு சீர்கெட்டு இருக்காது. இப்ப எஸ்ஐஆர் இப்போ இது பண்ணிருக்காங்க, குறைச்சிருக்காங்க, வாக்கு எண்ணிக்கலாம். அதுல இப்ப கல்லோட்டுகள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
போன முறை வந்து திமுக இதை வச்சுதான் திமுக வெற்றி அடைஞ்சுமா? இந்த முறை எப்படி இருக்கு? சார் எஸ்ஐஆர்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா போலி வாக்காளர்களை நீக்கணும். எஸ்ஐஆர் உடைய மெயின் அஜெண்டா என்ன? 2 தாங்க. ஒண்ணு, போலி வாக்காளர்களை நீக்கணும், தகுதியான வாக்காளர்கள் விடுபடாம சேர்க்கப்படணும். இதுதானே. அப்புறம் இந்த கேள்வியா வருது, போலி வாக்காளர்கள் இல்லைன்னு சொன்னாலே கள்ள ஓட்டு எப்படி வரும்? தகுதியான வாக்காளர்கள் விடுபடாம இருந்தா எல்லாருக்கும் வாக்குரிமை இருக்குது, கண்டிப்பா வாக்களிக்க போறாங்க, அவங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க போறாங்க. இது வந்து ஜனநாயக நாடு. இதுல வந்து நாங்க வந்து மக்கள்கிட்ட வந்து வேண்டுகோள் தான் வைக்க முடியும், யாரையும் வந்து கட்டாயப்படுத்த முடியாது. எங்களுடைய வேண்டுகோள் தான் நாங்க வைக்க முடியும் மக்கள்கிட்ட. மக்கள் தான் எஜமானர்கள், அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள்.